யானவரே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படி நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருந்தாலும், எப்படி வேதனையின் சூழ்நிலைகளில் இருந்தாலும், ஆண்டவரே ஒரு ஆபத்தான சூழ்நிலைப்பா, இந்த மாதம் எங்களுக்கு இந்த தேவைகள் சந்திக்கப்படணும்ப்பா, இந்த சூழ்நிலைகள் எங்களுக்கு மாறணும்ப்பா என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு தந்தருள்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்து ஆலோசனைகளை நிறைவேற்றி வேண்டுதல்களை நிறைவேற்றி கர்த்தர் இந்த புதிய நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் ஜெபத்தை கேட்டுவிட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தின்படியே கர்த்தர் இந்த நாளிலும் அற்புதத்தை செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.